அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாமி தரிசனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 2 வழி இருக்குது. ஒன்று ₹100 தரிசனம், இன்னொன்று பொது தரிசனம். அதிகமான கூட்டம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மணிக்கணக்காக நிற்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் குழந்தைங்கள்லாம் கூட்டு வரீங்க அப்படின்னா சாப்பாடு எடுத்துக்கோங்க, தண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் க்யூவில் நிற்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் க்யூவில் நின்று வர்றீங்க அப்படின்னா சுற்றி போகிற மாதிரி தான் இருக்கும். வெளியிலே வந்துட்டு அர்ச்சனைக்கு எதுவும் ஜாமான் வாங்குறது அப்படின்னா ஜாமான் வாங்கிக்கோங்க. அதே மாதிரி இந்த கண்மலர் இல்லை தாலி அதெல்லாம் வாங்குறது அப்படின்னா வாங்கிக்கோங்க உண்டியலில் போடுறதுக்காக. சாமி பக்கத்தில் போகும்போதே பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் உடைக்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும். சாமி பக்கத்துலலாம் போய் தேங்காயெல்லாம் உடைக்க முடியாது. அதனால் அந்த இடத்துல தேங்காயை உடைச்சி நீங்கள் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் உள்ளர போங்க. போகிற வழியிலே உண்டியல் இருக்கும். அந்த உண்டியலில் வந்துட்டு நீங்கள் இந்த தாலி இல்லை இந்த கண்மலர் இதெல்லாம் ஏதாவது வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த உண்டியலில் போட்டுட்டு உள்ளர போங்க. சாமி தரிசனம் சூப்பராக இருக்கும், பயங்கர வைப்பாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்ததுக்கு இவ்வளோ நேரம் நம்ம காத்திருந்ததுக்கு ஒர்த்து அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். சாமி தரிசனம் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தீபாரணையை தொட்டு கும்பிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு 90 மட்டும்தான் கொடுப்பாங்க, குங்குமம் கொடுக்க மாட்டாங்க. இது வேற எந்த கோயிலுமே கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அம்மனை வந்து சிவனோட அம்சமாக பார்க்கறதுனால அந்த இடத்துல 90 மட்டும்தான் கொடுப்பாங்க. நீங்கள் வெளியில் வந்ததுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு குங்குமம் கொடுப்பாங்க. அந்த இடத்துல நீங்கள் குங்குமம் வாங்கிக்கலாம். குங்குமத்தை வாங்கிட்டு அதுக்கு பக்கத்திலே வந்து எலுமிச்சம்பழம் கொடுப்பாங்க. எலுமிச்சம்பழம் கொடுத்தாங்க அப்படின்னா எலுமிச்சம்பழத்தையும் வாங்கிக்கோங்க. அந்த இடத்துல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா மூலவரோட கோபுரம் தெரியும். அது வந்து தங்க முலாம் பூசியிருப்பாங்க. அந்த இடத்துல இருந்து நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு அப்படி வெளியில் வந்தீங்க அப்படின்னா உட்கார்றதுக்கான இடம் இருக்கும். அந்த இடம் ரொம்ப குளிர்ச்சியாகவே இருக்கும். நல்லாவே நிறையா உட்காந்துக்கலாம். நீங்கள் உட்காந்தீங்க அப்படின்னா மேலே பார்த்தீங்க அப்படின்னா அம்மனோட படங்கள் நிறைய வரைஞ்சிருப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அம்மனை நல்லா தரிசனம் பண்ணிட்டு அங்கேருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்காக வந்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் வந்துட்டு சாமிக்கு சாத்தின புடவையை வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. அதுலேயே ப்ரைஸ் டேக்லாம் போட்டிருக்கும். அதுக்கு ப்ராப்பரான பில்லும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நீங்கள் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த புடவையை வாங்கிக்கோங்க. அந்த புடவை வாங்கிட்டு போய் உங்கள் வீட்டில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும், பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும். ஸோ வாங்குறது அப்படின்னா அதில் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு திருப்பி வெளியில் வந்தீங்க அப்படின்னா கோவில் முன் கோபுரத்துக்கு தான் நீங்கள் வெளியில் வருவீங்க. அந்த இடத்துல இன்னும் ஃபோட்டோஸ் ஏதாவது எடுக்கிறது அப்படின்னா தாராளமாக எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நீங்கள் ஃபுல்லாக வெளியில் வந்துடலாம். நீங்கள் வெளியில் வந்தீங்க அப்படின்னா ஏதாவது திங்ஸ் வாங்குறதுனா வாங்கிட்டு நீங்கள் கிளம்பலாம். நீங்கள் இந்த மாதிரி சமயபுரத்துக்கு யாராவது வரணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா இதை பற்றி டீட்டெயிலாக ஒரே வீடியோவில் ஃபுல் வீடியோவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். ஃபுல் வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். அடுத்ததான் எந்த கோவிலுக்கு போகலாம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள், கண்டிப்பாக நாங்கள் போகிறோம். இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.